அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி சுவாதி நட்சத்திரம் சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீன ராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாகவும் புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் வரை பிறந்த கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் ஆட்சி நாயகன் என்பதால் நீங்கள் எதையும் சிந்தித்து செயல்படுவராக இருப்பீர்கள். இக்கட்டான நிலையில் உங்கள் மூளையை பயன்படுத்தி சிறப்பான முடிவை எடுப்பீர்கள். சாமர்த்தியமாக பேசும் திறமை பெற்றவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தற்போது சனி பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்தில் இருக்கின்றார். 8ஆம் இடம் என்பது அஷ்டமம். இந்த இடத்தில் இந்த கிரகம் இருந்தால் நன்மை செய்ய மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியலாம். இதனால் உறவினர்கள் மத்தியில் பிணக்குகள் வரலாம், அலைச்சலும் பலுவும் அதிகரிக்கலாம். சிலர் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். இதற்காக குடும்பத்தோடு வேறு ஊரில் குடிபெயரும் நிலை கூட உருவாகலாம். இது பொதுவான பலன்கள் தான். இதை உங்கள் குடும்பத்தாரின் உறுதுணையோடு எளிதில் நீங்கள் முறியடிப்பீர்கள். ஆனால் எந்த வேலையையும் சுலபமாக செய்து முடித்து விடலாம் என்று எண்ண வேண்டும். முதல் தோல்வியை கண்டு துவண்டுவிடக் கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். அதே நேரம் எதிலும் அதிக முதலீடு போட வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்பாக நடத்த முயற்சி செய்யுங்கள். புதிய தொழில் தொடங்க இந்த காலத்தில் எண்ண வேண்டாம். சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது தனது பார்வைகளாலும் நன்மை தர மாட்டார். அதற்காக கவலை கொள்ள வேண்டாம். கோச்சார பலனை பார்க்கும் பொழுது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் கேது நன்மை செய்வார். இப்பொழுது குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். இது சிறப்பான நிலை என்று சொல்ல முடியாது. அவரால் நல்ல பலன்களை அள்ளித்தர முடியாது. அதாவது குரு 10இல் இருக்கும் பொழுது சிவன் பிச்சை எடுத்தார் என்பது பொருள். இதை கண்டு நீங்கள் சஞ்சலம் கொள்ள வேண்டாம். காரணம் அது தெய்வீக ஜாதகம். மேலும் அதன் கிரக நிலை வேறு, உங்கள் கிரக நிலை வேறு. பொதுவாக 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பொருள் நஷ்டத்தையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்துவார். குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது 5ஆம் இடத்து பார்வை மிக சிறப்பாக இருக்கின்றது. அதன் மூலம் எந்த இடையூறையும் உடைத்தெறிந்து முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் நிழல் கிரகமான ராகு தற்போது 9ஆம் இடமான மீனத்தில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. காரியத்தில் சில தடைகளை உருவாக்கலாம். எதிரிகளின் இடையூறு தலை தூக்கும். பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகலாம். ஆனால் உங்கள் திறமையில் இருந்து பின்தங்கிய நிலை இனி இருக்காது. மேலும் ராகுவுக்கு இணையான நிழல் கிரகமான கேது தற்போது 3ஆம் இடமான கன்னியா ராசியில் உள்ளார். இது சிறப்பான இடம். இங்கு அவர் இறை அருளையும் பொருள் உதவியையும் கொடுப்பார். மேலும் உடல் உபாதைகளை குணமாக்குவார். மேலும் மாத தொடக்கத்தில் இருந்து மார்ச் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு தனாதிபதி சூரியனும் அஷ்டமாதிபதி சனியும் அஷ்டமஸ்தனமான கும்பத்தில் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். அவரோடு விரையாதிபதி புதனும் இணைந்திருப்பதால் மாதம் முழுவதும் அதிக விரயம் ஏற்படும். குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம்
பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது. எதை செய்தாலும் குடும்ப உறுப்பினர்களையோ அனுபவஸ்தர்களையோ கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. மேலும் மாத தொடக்கத்திலேயே மகரத்திற்கு சுக்கிரன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக லாபாதிபதியான சுக்கிரனின் பார்வை உங்கள் ராசியில் பதியும் இந்த நேரம் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழ்நிலை உருவாகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். மேலும் மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். விரையாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான். விரயத்திற்கு ஏற்ற தொகை வந்து சேரும். வீடு மாற்றமும் நன்மை தரும். எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் போதும், பணம் தானாக வந்து சேரும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் உடன்பிறப்புகளின் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள். மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். அங்குள்ள தனாதிபதி சூரியனோடு சேர்வதால் தனவரவு திருப்தி தரும். அரசு வழி ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி கைகூடும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த முக்கிய கிரகங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இந்த மார்ச் மாதம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பொறுமையாக விட்டு கொடுத்து போக வேண்டும். சிலரது வீடுகளில் பொருட்கள் திருட்டு போக வாய்ப்பு உண்டு. மனவேதனையும் நிலையற்ற தன்மையும் ஏற்படலாம். இருந்தாலும் கேதுவால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அபார ஆற்றல் பிறக்கும். நகை ஆபரணங்கள் வாங்கலாம். குடும்பத்தோடு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போக வேண்டும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். பாதுகாப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். வியாபாரம் புதிய முதலீடு விஷயத்தில் அதிக கவனம் தேவை. கேதுவால் போட்டியாளர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் இருக்கும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கோவில் மற்றும் புண்ணிய காரியங்களுக்கான தொழில் ஆகியவை சிறந்து விளங்கும். பகைவர்களின் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். மாணவர்கள் சிரத்தை எடுத்து படிப்பது நல்லது. விவசாயத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியதிருக்கும். பசு மற்றும் கால்நடைகள் வகையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவதற்கான அனுகூலம் உண்டு. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு அண்டை வீட்டார் அனுகூலமாக இருப்பார். பெண் காவலர்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு தொடர்ந்து சென்று வாருங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். ஊனமுற்றவர்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்கள். தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். ராகுவுக்கு உளுந்து படைத்து மந்தாரை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு நடத்துங்கள். அப்போது கொண்டை கடலை தானம் செய்யுங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.